ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனல் பேப்பர் 13 குரூப் 3 கார்ப்பரேட் அண்டு எக்கனாமிக் லாஸோட ஸ்டடி பிளான். ஓகே, அதாவது எவ்வளோ ஹவர்ஸ் இதுக்கு வந்து நமக்கு டைமிங் எடுக்கும், எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம இதை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே இன்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஃபைனலுங்கிறதுல வந்திருக்கோம் இல்லையா? இப்போது இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லா அண்ட் எத்திக்ஸ் வந்து நீங்கள் இன்டரை விட ஒரு ஸ்டெப்பு மேலே தான் வச்சுக்கணுமே தவிர அதே இன்டர் லெவல் தான், இன்டரில் நம்ம என்ன பண்ணோமோ அதே இதை இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எம்சிக்யூவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டரில் வந்து நமக்கு டேரெக்ட் எம்சிக்யூஸ் இருக்கும். ஓகே, பட் ஆனால் ஃபைனல் எம்சிக்யூ அப்படி கிடையாது. ஃபைனல் எம்சிக்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவலாக வந்து நல்லாவே கிளியராக இருந்தால் மட்டும்தான் எம்சிக்யூவே நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இது டஃப்பாக ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டரில் வந்து சும்மா ஜஸ்ட் லைக்குங்கிற மாதிரி லைட்டாக அங்கங்கே ஏனோ தானோன்னு படிச்சிருந்தா கூட இன்டரில் அதை விட கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக இங்கே போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே எம்சிக்யூவே வந்து புக்கினர் எம்சிக்யூ தான் வந்து அங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ சில பேஜஸை வந்து நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணாமல் இக்னோர் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒன் வேர்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2022 சிலபஸுக்குன்னு சொல்லி கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, கூகுளில் இருக்குல்ல, அந்த கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஐ மீன் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் ஒரு ஐடியா தெரியும். ஏன்னா இன்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே டேரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம நிறைய இது வந்து உள்ளேயும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்தா தான் ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கார்ப்பரேட்லாம் எக்ஸம்ஷன் சப்ஜெக்டாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸம்ஷன் ஆக்சுவலி இது கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். சரிங்களா? எக்ஸம்ஷன் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் எக்ஸம்ஷன் எடுக்கணும்னா எம்சிக்யூவில் நமக்கு கம்பல்சரி ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் இல்லை 2 ஒன் வேர்ட்ஸ் மிஸ்டேக் போனாலும் பரவாயில்ல, அந்த லெவலில் நம்ம மார்க் வாங்கிடணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கோர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, சரி இப்போ பார்க்கலாமா? ஏன்னா எம்சிக்யூ மட்டும் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புக்கை ஓப்பன் பண்ணோன்னே எப்போயுமே சரி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 முடிச்சுங்க. ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் இன்டரை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபைனல் வந்துருக்கீங்க. அப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நம்ம இதில் பார்த்தது தான், இன்டர் லெவலில் பார்த்தது தான், அதோட அடிஷ்னலாக நிறையா இருக்கும். ஓகேங்களா? அதோட அடிஷ்னலாக நிறையா இருக்கும். பாருங்கள், கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அங்கே இன்டர் லெவலில் பார்த்தது தான். இன்வெஸ்ட்மெண்ட் லோனு, டிவிடெண்ட்டு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே, அடுத்து போர்டு மீட்டிங், இன்ஸ்பெக்ஷன்ஸ், காம்ப்ரமைசஸ் இதில் என்னென்னா உங்களுக்கு டைரெக்டாகவும் கொஷின்ஸ் வரும். டைரெக்டாக கொஷின்ஸ்னால் இன்டர் லெவலில் சொல்கிற மாதிரி. இன்டர் லெவலில் பார்த்துருப்போம்ல, எப்படி பார்த்துருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துருப்போம். ஓகே, மீட்டிங்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதெல்லாம் கொஷின்ஸில் அதே மாதிரி கொஷின் இங்கேயும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மீட்டிங்கு, இந்த டிவிடெண்ட்டு, இந்த மீட்டிங்ஸ் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுறது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட லிமிட்டு, இது எல்லாமே ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஏன் அப்படின்னா கேஸ்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏதாவது ஒரு டேரக்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த இவங்களை வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, சும்மா வந்து நம்ம ஜஸ்ட் லைக்குங்கிற மாதிரி படிக்காமல் அந்த டேரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக இருக்கணும். ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப கிளியர்னா இப்போ பப்ளிக் கம்பெனியா, எந்தெந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்டர்ஸ் ஒரு உமன் டேரக்டர் வந்து யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து யாரோ ஒரு பர்சனோட நேம் கொடுத்து அவர் இந்த பொசிஷனில் இருக்கார், இவரை இப்போ டேரக்டர் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம தியரிட்டிக்கலாக அதை புரிஞ்சுருக்கணும். நீங்கள் மக்கப் பண்ணணுங்கிறத தாண்டி அதை புரிஞ்சு நம்ம ரன்னிங் நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த மாடியூல் நம்பர் 1 தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிற ஒரு மெயினான ஒரு டாபிக்ஸு இல்லையா? அதுலேயும் அந்த மெயினாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, மீட்டிங்ஸு. ஓகே, இப்போ 1.8 1.9 இருக்குல்ல, அதுலேருந்து கொஷின் கேட்குறக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கொஞ்சம் லைட்டாக அப்படியே கான்செப்டை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். அப்போ மாடியூல் நம்பர் 1 வந்து நம்ம ஃபுல்லாக படித்தே ஆகணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாப்பா. நீங்கள் தனியாக கிளாஸஸ்லாம் எதுவும் போக தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் மட்டும், ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எடுத்துருங்க. சரிங்களா? ரன்னிங் நோட்ஸுங்கிறது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ லிமிட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த லிமிட்டை மெயினாக எடுத்து எழுதுங்க. நீங்கள் புக்கு ஃபுல்லாக இருக்கிறத வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்குங்க அப்படின்னா, மெயினான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? மாடியூல் நம்பர் 1 மாடியூல் நம்பர் 1 முடித்த உடனே என்னோட பர்சனல் சஜஷன், ஓகேங்களா, 1 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. கம்ப்ளீட்டாக கிளியராக டேரக்டர்னா யார், என்ன, ஏது எல்லாம் கிளியராக முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்துடுங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் படிக்கணும். நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கிளியராகவும் படிக்கணும், ஸ்மார்ட்டாகவும் படிக்கணும், டைமும் ரொம்ப எடுக்கக்கூடாது. அப்போ மாடியூல் நம்பர் 1 முடிச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் வந்து மாடியூல் நம்பர் 6 வந்துருங்கப்பா டேரெக்டாக.
ஏன் அப்படின்னா, இப்போ மாடியூல் நம்பர் 6 வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இப்போ நீங்க அந்த செகண்ட் டாபிக் உடனே போகும்போது சிலருக்கு வந்து செட் ஆகாத மாரி இருக்கும். ஓகே. இந்த ஆர்டர்ல நம்ம போனோம்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்களே பாருங்களேன், வெயிட்டேஜ் எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா டாபிக்குக்குமே அங்க 5, 5, 5, 5, 5, 5 அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்களா? ஓகே. ப்ரிப்பரேஷன் பண்றது மாடியூல் நம்பர் 1 வந்து ஒரு 40 மார்க் கவர் ஆயிடுது. அடுத்து வந்து மாடியூல் நம்பர் 6 வந்துருங்க. அந்த மாடியூல் நம்பர் 6ல கம்பல்சரி ஒரு தியரி கேட்டாகணும். ஃபாரின் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்படினாலும் கேட்பாங்க. ஓகே. ஜஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டடா தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் லாங்கிறது டவுட் தான். ஆனா தியரிட்டிக்கல் மெயினா இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த மாடியூல் நம்பர் 6ல. சரிங்களா? மாடியூல் நம்பர் 7ம் 8ம் சும்மா வந்து கான்செப்ட்ட லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஏன்னா பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ்ங்கிறது எப்படி சொல்றது? நம்மலாம் ஒரு இன்டர் லெவல்லயே கூட தெரிஞ்சிருக்கோம். நமக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கு. பேங்கிங்னா இதுதான் ரூல். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பேங்கிங் செக்டார்ல என்னலாம் பண்ணுவாங்க? ஒரு பேங்க் என்னலாம் பண்ணணும்? என்னலாம் பண்ணக்கூடாது? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இது ரிலேட்டடா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால அத படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கஷ்டமாவே இருக்காது. நீங்க அதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடவும் தேவை இருக்காது சொல்றேன். சரிங்களா? இது ரொம்ப எப்படி சொல்றது? 10 டேஸ் உட்காந்து பேங்க் படிக்கணும், இன்சூரன்ஸ் படிக்கணும் தேவையில்ல. மிஞ்சி மிஞ்சி போனா 3 to 4 டேஸ் எடுத்துக்கோங்க. பெர் டேக்கு 2 ஹவர்ஸ் எடுத்தா கூட முடிஞ்சிரும். 4 டேஸ்ல முடிச்சிடலாம் நீங்க அந்த 2 டாபிக்குமே. ஏன்னா உள்ள வேற இது இருக்காது ரொம்ப. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 323லேருந்து 360 தானே. ஒரு 40 பேஜஸ் 4 டேஸ்ல படிச்சிட மாட்டோமா? ஓகே. ஸோ அதனால மாடியூல் நம்பர் 7, 8 அப்படியே முடிச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ 6, 7, 8 முடிச்சிட்டீங்கல்ல. அப்படியே என்ன பண்ணுங்கன்னா 10 வந்துருங்க. 9 நான் இன்னும் சொல்லவே இல்ல. 10 வந்துருங்க. ஓகே. இந்த 10ம் 11ம் ஒரே கேட்டகரி. அந்த ஆர்டர்ல முடிச்சிருங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி, நம்ம டேட்டாவ வந்து எப்படி பிரைவசியா வந்து வச்சுக்கிறது, ஓகே. அந்த புரொடெக்ஷன் இந்த மாரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும்பா. சைபர் செக்யூரிட்டில சைபர் கிரைமு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா பிரைவசி வச்சுக்கிறது. இது ஃபுல்லாமே நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? அத முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம் கையாள்றது இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து மனி லாண்ட்ரிங் அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப மாடியூல் நம்பர் 6, 7, 8, 10, 11 காம்போ மாரி வச்சுட்டே வந்துட்டோம். பார்த்தீங்களா? 6 தனியா வந்து ஃபுல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடா வந்து இருக்கு. 7, 8 இந்த பேங்க் செக்டாரும், இன்சூரன்ஸ் செக்டாரும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 10, 11ங்கிறது வந்து ஃபுல்லா அந்த பிரைவசி சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப 1 முடிச்சோனே 6, 7, 8, 10, 11 இந்த ஆர்டர்ல வந்துட்டீங்க. சரிங்களா? இந்த ஆர்டர்ல படிக்கும்போதே இந்த புக் பேக்ல ஒன் வேர்ட் இருந்துச்சுன்னா, ஒன் வேர்டெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல படிக்காத. ஒன் வேர்ட்லாம் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் பார்த்துக்கலாம். இப்போ ரிவிஷன் பண்ணும்போது தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பண்ணும்போது ஜஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ட பாருங்க. புக் பேக் ஒன்னோட இப்ப பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்தாலும் எப்படியும் எக்ஸாம் பிஃபோர் பார்க்க தான் போறீங்க. அத அப்ப பார்த்துக்கலாம். இப்ப வேண்டாம். சரிங்களா? அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அப்படியே கொஞ்சம் அந்த மாடியூல் நம்பர் 9 இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் கொஸ்டின் இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. ஒரே ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாத்துலயும் 5, 5, 5% போட்டிருக்காங்க. அப்ப எல்லா மாடியூல்லயும் தியரி இருக்க போகுது. ஸோ அதுலயும் இருக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பாசிட்டிவ் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க. எந்த மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. அந்த மாடியூல் நம்பர் 9. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து மாடியூல் நம்பர் எது வந்துருங்கன்னா 2 வந்துருங்க. ஓகே. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி. இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? என்னடா இது ரொம்ப டாபிக் ஒரு மாரி சுத்தி வளைச்சு போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகும். அப்படி ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? மாடியூல் நம்பர் 3 ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இத முடிச்சிருங்க. அடுத்து மாடியூல் நம்பர் 4 முடிச்சிருங்க. மாடியூல் நம்பர் 5 முடிச்சிருங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே தியரி இருக்கு. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு தியரி இருக்கு கம்பல்சரி. சரிங்களா? எல்லாத்துலயுமே கம்பல்சரி தியரி இருக்கு. அப்போ மாடியூல் நம்பர் 3, 4, 5 முடிச்சுட்டு லாஸ்ட்டா கூட மாடியூல் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஓகே. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது. எக்ஸாம் வைஸ் நீங்க பாயிண்ட்ல நல்லா மார்க்கும் எடுக்கணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான். ஏன்னா மாடியூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃபுல்லா அந்த போர்டு மீட்டிங், டைரக்டர் இந்த மாரி கொஸ்டின்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க நல்லா எழுதிருவீங்க. ஏன்னா இன்டர் லெவல்ல படிச்ச நாலேட்ஜ் உங்களுக்கு வேற இருக்கு. அப்போ மாடியூல் நம்பர் 1 கன்ஃபார்மா மார்க் வாங்கிடுறோம். சரிங்களா? அடுத்து மாடியூல் நம்பர் 6 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா கான்செப்ட்டா நல்லா தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் போணும். ஏனோ தானோ போனோம்னா எக்ஸாம்ல தியரி எழுத முடியாது. ஓகேங்களா? மாடியூல் நம்பர் 7, 8 அப்படி கிடையாது. நம்ம இன்டர் லெவல்லே நமக்கு நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கும்போதே ரொம்ப ஈஸியா இருக்கும். கஷ்டமாவே இருக்காது. ஜஸ்ட் ஹிண்ட் மாரி நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கலாம். 10, 11 இங்கிலீஷ் நாலேட்ஜ் ஒரு ரீட் பண்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம் பத்தி சொல்லுன்னு சொன்னா கூட நீங்க டக்குன்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே மெச்சூர்டா அந்த லெவல்ல தான் இருக்கோம். ஓகே. அப்ப 10, 11 உங்களுக்கு கஷ்டமே இல்ல. அப்ப இதுவே நீங்க கிட்டத்தட்ட நல்லாவே நாலேட்ஜ் வைஸ் வந்துட்டீங்க. இத முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தான் நீங்க மாடியூல் நம்பர் 9 போனீங்க. இல்லையா? ஓகே. இந்த ஆர்டர்ல வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ரிலாக்ஸா பிரிப்பரேஷன் பண்றது கரெக்ட்டா இருக்கும். நீங்க மாடியூல் நம்பர் 1 முடிச்சோனே 2 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா டாபிக் இது இப்பவே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன மாரி இருக்கும். ரொம்ப ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இல்லாத மாரி இருக்கும். இன்னும் இவ்வளோ இருக்கு இதே மாரி தான் எல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் வந்துரும். அதனால தான் நான் மாடியூல் நம்பர் 2வ வேணும்னா லாஸ்ட்டா பார்த்துருங்கன்னு சொன்னேன். சரிங்களா? மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 5 ஓகே.
இதுலயும் தியரி கண்டிப்பாக இருக்கும். மாடியூல் நம்பர் 3, 4, 5 ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் சும்மா சொல்கிறது கூட இல்லை, எல்லாத்துலேயுமே மார்க் இருக்குது பாருங்கள். 5 5 5 5 5 10 10 10 எல்லாமே மார்க் இருக்குது. டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ எந்த லெவலில் கேட்டிருக்காங்கிறது அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, அப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக மாடியூல் நம்பர் 2. மாடியூல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் வந்து எந்த தியரினாலும் கேட்கலாம். எல்லா தியரியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும் சிலருக்கு. ஓகே, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த டைமிங் எடுக்கும். புரிஞ்சுக்கிட்டது இன்சால்வன்சி, பேங்க்ரப்சி அப்படி அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாடியூல் நம்பர் 2 கடைசியாக கொண்டு போயிருங்க. இன்னொன்று பண்ணலாம். மாடியூல் நம்பர் 1லேருந்து எல்லா மாடியூலையும் படிச்சுட்டேன் ப்ரோ, மாடியூல் நம்பர் 2 மட்டும் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு தியரியை விட்டுட்டு போனால் கூட எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா எல்லா மாடியூலையும் படிச்சுட்டு மாடியூல் நம்பர் 2 வந்து சும்மா ஏனோதான்னு பார்த்துட்டு போனால் கூட, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் விட்டுறவா ப்ரோ அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட 1 வேர்டு மார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அவ்வளோதான். ஏன்னா 7 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுத சொல்கிறாங்க. மிச்ச டாபிக் கிளியராக இருக்குது உங்களுக்கு. சைபர் கிரைமு, அந்த மணி லாண்ட்ரிங்கு, மாடியூல் நம்பர் 1, அப்புறம் அந்த பேங்கிங்கு, இன்சூரன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ அப்படிங்கும்போது அதனால சொல்கிறேன், ஒரே ஸ்டேஜில் வந்து இது பண்ணாமல் பாஸ்ட் கொஷின் ஒரு பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா. ஓகே, இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கு தான் நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணோமா அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், நான் இதே பிளானை தான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. புக்கில் வந்து ரீட் பண்ணும்போதே நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏதாவது ரன்னிங் நோட்ஸ் நிறையா நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இதுதான் ரூல் நம்பரு அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ்லான்னு சொல்லும்போது மெயினாக மாடியூல் நம்பர் 1 அது போக வேறு எதுலனாலும் வரலாம். மாடியூல் நம்பர் 1 மெயின் கேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது டாபிக் அப்படின்னு சொல்லும்போது அதை நல்லா வச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ அப்படின்னு சொல்லும்போது எம்சிக்யூ இப்போ பார்த்துக்க தேவையில்லை. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பிஃபோராக 1 வீக் பிஃபோர் பாருங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஆக்சுவலாக டைம் தான் வேஸ்ட்டாக இருக்கும். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னு டைம் எடுத்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. வேணாம். இப்போ ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலை மட்டும் நல்லா பாருங்கள். பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. இப்போது இன்றைக்கி 2 ஹவர்ஸ் ரீட் பண்ணுறீங்களா, பேங்கிங் செக்டர் படிக்கிறீங்களா, என்னெல்லாம் இருக்குது 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக படிங்க. ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன வந்திருக்கும், பேங்கிங் கம்பெனியில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ லிமிட்டு, இப்போ ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் வந்திருக்குல்ல, அந்த இதெல்லாம் நோட்ஸாக மாதிரி எடுத்துகிட்டு ஒன்று புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அது செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ரன்னிங் நோட்ஸ் மாதிரி ஒரு 1/2 பேஜுக்கோ 1 பேஜுக்கோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சு போதும், அவ்வளோதான். இதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிப்பா. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம எப்படி படிச்சுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. முன்னாடி 2016 சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இது 22 சிலபஸ் தானே, அதனால் ரொம்பவே ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். இன்டர் லெவல் மாதிரி தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சு புக்கினர் ரிலேட்டடாக போகணும். இன்டரில் நீங்கள் புக்கினர்லாம் நான் அந்தளவுக்குலாம் போனதில்லை ப்ரோ அப்படின்னா, இங்கே புக்கினர் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. பாஸ்ட் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வீடியோ போடுறேன், பார்க்கலாம்.